புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி இங்கெல்லாம் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாதான் தமிழகத்திலையும் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெருகும், தேவையில்லாம உயிரிழப்புகள் இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. மது விற்கிறது அப்படிங்கிறது நீதிமன்றம் தலையிட முடியாத விஷயம், அது அரசோட கொள்கை, அதனால நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு நீதிமன்றத்துடைய கருத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பழக்கத்துக்கு நாங்க அடிமையாயிட்டோம், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியல, கடை திறந்திருக்கு, விற்பனையும் நடக்குது, அதனால நாங்க குடிச்சிடுறோம் அப்படின்னு குடிக்கிறவங்க சொல்றாங்க. இந்த சூழல்ல பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது தமிழகத்துல சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு தான் பேச போகிறோம். பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. முதலாவதாக திரு சிவ இளங்கோ, சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக திரு மதிமாறன், எழுத்தாளர். மினிராவ், மனநல மருத்துவர். காசிநாத பாரதி, வழக்கறிஞர். விருந்தினர்கள், பங்கேற்பாளர்கள் இரு தரப்பையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பல ஆண்டு காலமா தமிழகத்துல பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு போராட்டங்கள் நடக்குது, தொடர்ந்து வலியுறுத்துறாங்க, பொதுமக்களும் வலியுறுத்துறாங்க, பல்வேறு அமைப்புகள் சார்ந்து போராட்டம் நடக்குது, இப்பெல்லாம் கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. ஆனா ஆட்சிக்கு வரக்கூடிய எந்த கட்சியாலையும் அதை செயல்படுத்தவே முடியல, நடைமுறைப்படுத்தவே முடியல. இப்படிப்பட்ட சூழல்ல மதுவிலக்கு சாத்தியம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இந்த மதுவிலக்கை கொண்டு வர்றது என்பது இவ்வளவு பெரிய டிபேட் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இரவு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா, வேண்டாம் இங்க பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில இதை நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா இப்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவே இங்க லாட்டரி சீட்டு இருக்கும்போது இது ஏழை மக்களை பெரிய அளவு பாதிக்கிறது, எனவே இது தேவையில்லைன்னு நினைச்சாங்க ஒரு இரவு. அடுத்த நாள் காலையில பூர்ணமா லாட்டரி சீட்டை அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கோவில் நல்லா வருமானம் வருதுன்னா அரசாங்கம் எடுத்து நடத்துது இல்ல, எனக்கு இந்த கோவில் அரசாங்கம் செய்யுதுல, ஏன் எடுத்து நடத்துது? வருமானம் இல்லைன்னா கூட அந்த கோவில் எடுக்குதுல, அப்படின்னு சொல்லி இந்த இதை எடுத்துட்டு மற்ற துறையில பண்ணுங்க. மது வித்தா இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் கிடைக்குது, நாளைக்கு கஞ்சா வித்தா கிடைக்கும், அபீன் வித்தா கிடைக்கும், அப்ப செய்வீங்களா? அந்த காலத்துல ஒரு குடிகாரனா அந்த குடும்பத்துல யாரும் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அரசாங்கமே நடத்துதுன்னா அந்த அரசாங்கம் இன்னொரு விஷயத்துல எலெக்ஷன் நிற்கிறது, ஏன் ஓட்டு போடுறீங்க? புறக்கணிக்க வேண்டியது தானே. 3 மாதத்துல மதுவிலக்கை அமல்படுத்தணுன்ற ஒரு முடிவை எடுத்துட்டு புதிய மதுக்கடைகளை திறக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துட்டாங்க அப்படின்னா புது மதுக்கடை வராது. மக்களுக்கு எங்கெல்லாம் மதுக்கடை அமைஞ்சிருக்கோ இங்கெல்லாம் அந்த மதுக்கடை வேணும் அப்படின்னு நாங்க ஓட்டெடுப்பு நடத்தினா மக்கள் எங்கெல்லாம் அதிகப்படியான மதுக்கடை வேணா சொல்றாங்களோ அந்த கடைகளெல்லாம் மூடிட்டா அடுத்த கடையை முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு சுத்தி இருக்கிற மதுக்கடைகளை 1 கிலோமீட்டர் சுத்தரவுல உள்ள மதுக்கடை நடத்தினா பாதிக்கு மேல மதுக்கடை குறைஞ்சிரும். இது இல்லாம ஒரு மதுக்கடைக்கு இணையா அங்க மறுவாழ்வு மையங்களை வச்சு 3 மாத காலத்துக்கு குடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அட்டை கொடுத்து அங்க போய் நீங்க மாதமும் நீங்க ஒரு வாரமோ 4 நாளோ வகுப்புகள் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க அடுத்த மாதம் குடிக்க முடியுன்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வரும்போது குடிக்கிறவங்க எண்ணிக்கை பாதிக்கு மேல குறைஞ்சிரும். இப்ப இந்த சூழ்நிலையில 3 மாதத்துக்கு அப்புறம் மதுவிலக்கு அமல்படுத்தும் போது தற்கொலை செய்திருக்கிறவங்க எண்ணிக்கை 1 தவிர வேற எதுவுமே இருக்காது. மது என்றால் மகிழ்ச்சியில ஆரம்பித்து துன்பத்துல முடியுது, 2 வார்த்தை. அந்த மது அது எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எதுன்னா தொலை தூரம் வைக்கலாம். இப்போ 1 கிலோமீட்டர்ல நீங்க மது கடை வச்சுக்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போடுங்க, போறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்த்துங்க, வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. 35 வயசுல 40 வயசுல ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட ஏன் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது, சின்ன வயசுல தெரியாம ஆரம்பிச்சிட்டேன், விட முடியல. இது 90% ஆஃப் த ட்ரங்கிங் பீப்புள் சொல்றது. இந்த தெரியாம ஆரம்பிச்சிடுறது அப்படிங்கிறது தான் இதுக்கான அடிப்படை காரணமா இருக்கு. ஸோ இந்த தெரியாம அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணா போதும். அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து எல்லா பள்ளிகள், கல்லூரிகள், வேலை பார்க்குற இடங்கள், ஊடகங்கள் எல்லாத்து மூலமாகவும் மது ஒரு மனுஷனை எந்தெந்த விதத்தில் அவனுடைய பிரெயினில் ஆரம்பித்து அவனோட ஹார்ட்டில் ஆரம்பித்து எப்படியெல்லாம் சிதைக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல விழிப்புணர்வு மெசேஜ் நல்லபடியாக நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்க முதல் முறை குடிக்கிறது நிறுத்தப்படும். எப்போ முதல் முறை குடிக்கிறது நின்று போச்சோ அதுக்கப்புறமா அவன் லைஃப்பில் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம். மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிறது இப்ப ஒட்டுமொத்த தமிழக பிரச்சனையாக மாறி இருக்கிறது, கோரிக்கையா மாறி இருக்கிறது. தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள்லாம் நடக்கிறது. அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த சூழல்ல ஏன் சாத்தியம் இல்லை அப்படிங்க சொல்றீங்க? ஏன்னா தமிழகத்துல பிரதான எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அமைப்புகளா இருக்கட்டும், இப்போ ஒரு புள்ளியில வந்திருக்கிறாங்க, கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு புள்ளியில வந்தாச்சு. இந்த சூழல்ல கூட மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த இருக்கிற ஆட்சியாளர்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்கிறது தான் தெளிவு. ஏன்னா அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. வருமானம், 2வது ஆட்சியாளர்களுடைய நண்பர்கள் வைத்திருக்கிற
இந்த சாராய ஃபேக்டரிஸ். சரி, வரப்போறவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி வரவங்களாச்சும் இதை செய்வாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கிற எந்த கட்சியும் இந்த மதுவிலக்கை பத்தி பேசல. அப்படி பேசுற கட்சிகள் மக்களிடம் செல்வாக்கு பெறலைங்கிறது தான் உண்மை. டாஸ்மாக் மூலமா வர்ற வருமானத்தை தவிர வேற எந்த வருமானமும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து அவன் கண்டிப்பா வந்து அந்த மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து விரும்பினாலும் வந்து அது வந்து ஒரு விரும்பாத விஷயமா தான் இருக்கு. அதனால வந்து அது ரொம்ப கஷ்டம் தான் மது விலக்கு சாத்தியம்ங்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, மதுவிலக்கு தேவையா தேவையில்லைங்கிறதுல கேள்வி கிடையாது. கேள்வி பூரண மதுவிலக்கு சாத்தியமா? பூரணம்னு என்ன? முழுமையான அர்த்தம். இந்த பூரண மதுவிலக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. குஜராத்ல பூரண மதுவிலக்கு கிடையாதுங்க. அவன் பெர்மிட் வாங்கி குடிக்கலாம். அவன் வெளியே டூரிஸ்ட் வந்து அவன் பெர்மிஷன் வாங்கி குடிக்கலாம். உடம்பு எனக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி குடிக்கலாம். ஸோ அந்த பூரண மதுவிலக்குங்கிறது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனா மதுவிலக்கு சாத்தியமானா அதுக்கு முயற்சி எடுக்கலாமே தவிர பூரண மதுவிலக்கு சாத்தியம்னு சொல்லவே முடியாது. இப்ப நாம காஃப் சிரப் குடிக்கிறோம், அதுல ஆல்கஹால் இருக்குது. தயிர் கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னா அதுல ஆல்கஹால் கண்டெய்ன்ஸ் வந்துடுது. பக்க விளைவுகளே இல்லாத ஹோமியோபதி மெடிசின் அதுல ஆல்கஹால் கலக்குறாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் எல்லா விஷயத்துல இருக்குது. சாதாரணமா அரைச்சு குடிச்சா கிராப் ஜூஸ், கொஞ்ச நாள் கழிச்சு குடிச்சீங்கன்னா ஒயின். நேற்று சமைச்ச சோறா இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா கஞ்சி, 10 நாள் கழிச்சு குடிச்சா சுண்ட கஞ்சி. சோ எல்லா விஷயத்திலும் நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயும் ஆல்கஹால் கண்டெய்ன் இருக்குது. இப்ப என்னன்னா நம்ம தயிர் சாப்பிட்டு வந்து யாரும் வீட்டுல இருக்கவங்களை தூக்கி போட்டு அடிக்கிறது இல்ல, உதைக்கிறது இல்ல. மதுரையில வளர்ந்தேன் நான். அந்த ஏரியாவில் நடந்து நிறைய மதுபான கடைகள்ல கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, கொலை நிறைய. அந்த இதில் இவ்வளோ வருமானம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த வருமானத்தை முறைப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி வருமானத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்தா இது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னாகவும் டாஸ்மார்க் உள்ள வந்தது. ஆனா அந்த மாதிரி இருக்க டாஸ்மார்க் வந்து இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு? மிகப்பெரிய அளவில் ஆலமரம் மாதிரி வேறு விட்டு ஒவ்வொரு 10 மீட்டருக்கு ஒரு தடவை இந்த ஓட்டுச்சாவடி வைக்கும் போது 100 மீட்டர் தள்ளி எங்கேயும் போயிடாதீங்க, இதுக்காக உடனே 100 மீட்டர் தள்ளி உள்ள வரக்கூடாது ரேஞ்சுக்கு 100 மீட்டர் கடை வந்துருச்சு. இது வந்து மிக குறுகிய காலத்தில் வந்தது. ஆனா இதுக்கப்புறம் 10 வருஷமா இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு சென்றடைய மாதிரி அரசு கொண்டு வரவே இல்லை. ஓகே, ஃபைன். திருமதி மாறன், எதன் அடிப்படையில் நீங்க வந்து சாத்தியம்னு சொல்றீங்க? குடிப்பழக்கமே இல்லாத பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. குடிக்கிற ஆண் அவன் என்ன வேணுமாலும் குடிக்கிறான், இங்க வேணுமாலும் விழுந்துட்டு போறான், என்ன வேணுமாலும் பண்றான்னு வச்சுக்கீங்க, அது அவனோட போல. ஆனால் அவன் சார்ந்து இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அவன் மனைவி இந்த குடிப்பழக்கத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. குடிக்கிறன விடவும் குடிப்பழக்கமே இல்லாத அந்த பெண் அனுபவிக்கிற உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகள் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு வந்து மதுவிலக்கு கட்டாயம் தேவைன்னு ஒரு சூழலுக்கு மாறி இருக்கு. ஆல்டர்னேட்டிவா சொல்ற விஷயம் முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் வந்து நிறைய பேர் குடிச்சு செத்து போயிருவாங்க, அந்த சாவை வந்து தடுக்கணும்னா ஒயின் ஷாப் இருந்தாதாங்கிறது வந்து லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஆமா இல்ல, அவன் செத்து கும்பலா சாவறதுக்கு போது ஏதோ குடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானேன்னு ஒரு இருக்கும். இது ரொம்ப பேராபத்தான ஒரு விவாத முறை. இன்னும் சரியா சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து அரசு எடுத்து நடத்துது தனியார் கடைகளை. ஆனா அதற்கு முன்னால் தனியாருக்கு ஏலம் விட்டு நடத்துச்சு அரசு, அப்படிதான் வருமானம் வந்தது. தனியாருக்கு ஏலம் எடுத்து நடத்திய போது ஒயின் ஷாப் எல்லாம் அப்ப கள்ளச்சாராயம் இருந்தது, அப்பவும் கள்ளச்சாராய சாவுகள் இருந்தது தனியார் ஒயின் ஷாப் நடத்தும் போது. அப்ப அன்னைக்கு ஒயின் ஷாப் எல்லாம் இருக்கும் போது கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது. ஆனா இன்னைக்கு அரசு எடுத்து நடத்தும் போது கள்ளச்சாராய சாவே இல்லைன்னா அப்ப அரசு கள்ளச்சாராய சாவை தடுக்குது இல்ல, தன்னோட வருமானம் வரும்னு. அப்ப கள்ளச்சாராயம் எப்பொழுதுமே இருக்கும். அரசு தன் வருமானத்தை பெருக்கும் போது அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற போது இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை நிறுத்திருக்கும் போது இந்த சாராயத்தை நிறுத்திடலாங்க. ஒரே ஒரு வரி சொல்ல விரும்புறேன் கடைசியா இந்த இதுல, சாராயம் தாங்க அது சாராயம் தான். அரசுக்கு அரசுனா சாராயம், வெளிய அரசுனா கள்ளச்சாராயமா? அது என்ன பேர்? கள்ளச்சாராயம் சாராயம் ஒண்ணுதான். அது கவர்மெண்ட்டுக்கு ஆச்சும் போது சாராயமா இருக்குது, மரியாதைக்குரியதா இருக்குது. கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்கன்னா கள்ளச்சாராயம்ங்கிறதுக்கு இது வந்து வார்த்தை விளையாட்டுகள் வச்சுக்கிட்டு விவாதிக்கிறது முறை இல்ல. வாழ்க்கை கேள்விக்குறியா, பெண்களின் வாழ்க்கை மிக கேள்விக்குரிய ஒன்னா இருக்குது. காசிநாத பாரதி, இப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? காவல் நிலையங்களை எல்லாம் மூடிட்டா குற்றம் செய்ய ஒழிஞ்சிருவான்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய வாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மதுக்கடைகளை மூடிட்டா குடிக்கிறவங்க அத்தனை பேர் விட்டுருவாங்க அப்படிங்கிறது. அதாவது மக்கள் மனங்களில் குடி என்பது தவறான ஒரு பழக்கம், அது வந்து குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே தீங்கானது அப்படிங்கிறத வந்து ஆழமா பதிய வைக்காம நீங்க ஒரு கடையை எடுத்துட்டதுனால மட்டும் குடி ஒழிஞ்சிரும்னு சொல்றதை வந்து என்னால நம்ப முடியல. ஒரே நாள்ல சட்டம் போட்டு அதை மாத்திர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பைனான்ஸ் செக்ரட்டரி நேற்றைக்கு முதல் நாள் தான் வந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து 25% ஆஃப் த இன்கம் ஆஃப் த ஸ்டேட் வந்து இதுல தான் கிடைக்குது, 29,000 கோடி இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து ஒரு நாள்ல மாத்தி அமைச்சிட முடியுமான்னா சாத்தியம் கிடையாது. அது வந்து படிப்படியாகத்தான் செய்ய முடியும். அதை வந்து கால நேரத்தை குறைக்கிறது கூட இப்ப வந்து அரசு வந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறதா சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்னிலிருந்து இது வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாதத்தை கூட நான் வைக்க முடியும்.
இப்போ வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து அனைத்து கடைகளையும் மூடிடுறாங்க. அன்னைக்கு குடிக்கிறவங்களாம் குடிக்காம இருக்கிறானா? நான் கேட்கிறேன், அவங்க சொல்றாங்களே அன்னைக்கு குடிக்கிறவங்களாம் குடிக்காம இருக்கானா, பிளாக்ல 20 ரூபா கூட கொடுத்து குடிக்கிறான். அவ்வளவுதான வழிய. அது வந்து அதனால வந்து மக்களுடைய மனங்களை மாற்றாமல் எதையும் மாற்ற முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. குடியை வந்து குறைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்? உற்பத்தியை குறைக்கணும், விற்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், நேரத்தை குறைக்கணும். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட்டு கொடுப்பதற்கு அரசு வந்து தயாராக இருக்கணும். இதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. இதெல்லாம் செஞ்சா ஏன் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுல வந்து மது கிடைக்கலங்க, ஒரே அடியா கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுவான்? உடனே பஸ் குடிப்பான், பாண்டிச்சேரி போவான், குடிப்பான். கண்டிப்பா குடிக்காம செய்வான். ஏன்னா வந்து இது ஒரு மாநிலம் மட்டும் எடுத்து செய்யக்கூடாது, எடுத்து செய்ய முடியாது. எல்லாருமே அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதோடைய விலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஒரு மது பொருளுடைய விலைன்றது ஒண்ணு இருக்கு. இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போவாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே போயிடுவாங்கன்றது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது வந்து சார் சொன்னார், மன ரீதியா வந்துட்டு மாற்றத்தை மக்களா விரும்பினாதான் வந்துட்டு மதுவை ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மனிதனா வந்து அவனே மன ரீதியா மாற்றம் அடையணும், தானே தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்ப பாசிபிளே இல்லை. ஹெல்மெட்டுக்கு வந்து சட்டம் போட்டாச்சு, அதனால ஒரு 90% பேர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அது மாதிரி இதையும் ஒழிக்கணும்னா சட்டம் போட்டா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ற வாரம் கூட அது மாதிரி வழக்கு வந்துச்சு. அதை வந்து கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு தலைமை நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதனால வந்து சட்டம் போட்டு தான் செய்யணும். அது அதாவது மது கொள்கைங்கிறது மத்திய அரசுக்குன்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒன்று இருக்கு. அதனால வந்து அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. இப்ப அரசியல் இயக்கங்கள் ஏன் இதை கையில் எடுத்திருக்காங்கன்னா வந்து இவங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடை செய்யணும், அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தடை செய்யணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலவச மடிக்கணினிகள் 55 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் தடை செஞ்சா இவங்க வந்து அடுத்த ஆளுங்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பை வந்து குறைக்க முடியுங்கிறது அவங்களுடைய நோக்கம். தவிர உண்மையா மதுவை ஒழிக்கணும், மதுக்கடைகளை மூடணுங்கிற நோக்கம் கிடையாது. அடுத்து எனக்கு கண்ணு முன்னாலதான் திறந்திருந்தாதான் நான் குடிப்பேன், கண்ணுக்கு பின்னால இருந்தா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. காசிநாத பாரதி ஒரு விஷயம் பேசும்போது, அதாவது பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் எண்ணமே கிடையாது, இப்ப செய்யக்கூடிய நலத்திட்டங்களை நிறுத்தணும் அப்படிங்கறதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இலவச கலர் டிவி கொடுக்கறதாக இருக்கட்டும், இப்ப இவங்க கொடுக்குற லேப்டாப்பாக இருக்கட்டும், இப்ப செஞ்சுட்டு இருக்கிற எல்லா நலத்திட்டங்களுக்கும் அங்கிருந்து வரக்கூடிய நிதி தான் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சாராயம் வித்த காசுல எங்களுக்கு லேப்டாப் வேணாம், சாராயம் வித்த காசுல எங்களுக்கு எந்த ஒரு இலவச பொருட்கள் வேணாம், எந்த ஒரு திட்டங்களுமே எங்களுக்கு வேணாம் சார். சாராயம் வித்த காசுல இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் வித்த காசு மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்துல அதுல இருந்து எங்களுக்கு வந்து எந்த நலத்திட்டங்களும் வேணாங்கிற மக்களுடைய பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? மீடியா முன்னால நடக்கிற பார்வை வேறையா இருக்கும், மீடியாவுக்கு பின்னால இருக்கிற பார்வை வேறையா இருக்கும். டாஸ்மாக் இருக்கிறது தப்பா இல்ல குடிக்கிறவன் போறதுனால அவன் டாஸ்மாக்க திறந்து வச்சிருக்கானா? அவன் 10 நாள் திறந்து வச்சிருக்கான்னு வச்சுங்க, ஒருத்தருமே அங்க குடிக்க போகலன்னா அவன் கடையை மூடுவானா இல்லையா? 1000 சொச்சம் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த 5 ஆண்டுகள்ல கிராம பகுதியில் இருக்கிற 1000 சொச்சம் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. குடிக்கிறவன் போகலன்னா அவன் கடையை மூடிட்டு அடுத்த தொழிலுக்கு அவன் போறான். அதை விட்டுட்டு அவன் திறந்து வச்சிருக்கிறதுனால எனக்கு குடிக்கணும்னு தோணுது, அதனால போய் குடிக்கிறேன், கொஞ்சமா குடிப்போன்னு ஆரம்பிக்கிறேன், அப்புறம் அதிகமா குடிச்சிடறேன், அதிகமா குடிச்ச போது அவனையா பிடிச்சி அடிக்கணும்னு தோணுது, அடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து குடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வந்து நீ திருந்தாம அடுத்தவங்க இதுதான் அடுத்தவங்க மேல. அதாவது பொதுவா தனி மனிதன் ஒழுக்கத்தை வந்து யார் கொண்டு வரணும் சார்? தனி மனிதன் ஒழுக்கத்தை நீங்க வந்து இலவசத்தை 1 ரூபாய் அரிசியை கொடுத்து சோத்தை போட்டுட்டு நல்லா ஒரு தனியா ஒரு 3 ரூபாய் சாப்பாடு போட்டு ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் சார். ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். காலையில அவனுக்கு 3 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, 5 ரூபாய் இட்லி கிடைக்குது. மத்தியானம் ஒரு 10 ரூபாய் சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? 80 ரூபாய் மீதி இருக்கு. 80 ரூபாயில என்ன பண்றான்? 60 ரூபாய் 80 ரூபாய் போய் குடிக்கிறான். மீதி ஒரு ரூபாய் 2 ரூபாய் இருக்குது, சைட் டிஷ் வாங்கிக்கிறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தண்ணி, இந்த 10 ரூபாய்க்கு கொடுத்த இட்லி சாப்பாடு அனைத்தும் சேர்த்து ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கிடுறான். இந்த 3த்தையும் அதுக்கப்புறம் அவன் எப்படி சார் குடும்பம் நடத்துவான்? எல்லாத்தையும் இலவசத்தை கொடுத்து தூங்க வச்சா எப்படி அவனுக்கு உழைக்கிறதுக்கு அவனுக்கு சுறுசுறுப்பு வரும்? ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா, நம்ம போறோம் ஒரு கடை வெளியில இருக்கு அப்படின்னா, அந்த கடையில யாருன்னா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்ல கடையில போய் சாப்பிட போறோம் அப்படின்னா, அவன் என்ன சாப்பிடறானோ நான் வேற ஏதோ சாப்பிட போயிருப்பேன், போன உடனே அவன் சாப்பிடறத பார்த்து நம்மளும் அதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ எனக்கு வந்து வெளியில பார் இருக்கு, ஷாப் இருக்கு அப்படின்னா நான் போய் கண்டிப்பா வாங்கணும் தான் தோணும். டாக்டர், ஒரு ஹியூமன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒருத்தன் என்ன செய்யறானோ அதை பார்த்து இன்னொருத்தன் செய்யறது. எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படிங்கிற போது இவனும் அதுக்கு வந்து அப்படி இருக்க பட்சத்துல வந்து அரசாங்கம் வந்து இதுல எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. கடைகளை மூடனா தானே, குடிக்கிறவங்களை தடுத்தா தானே அதை வந்து குறைக்க முடியும்னு கேக்குறாங்க. கடைகளை மூட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஹேவ் an ID. ஒரு 21 years you know apart you know you can't buy alcohol before that.
ஒரு ஐடின்னு ஒன்று இருக்கணும். ஒரு லைக் இப்போ சில்ட்ரன் cannot buy alcohol. இப்போ வந்து 10th standard பசங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பண்றாங்க. ஸோ let's try to control that part of how we can do that. ஒரு ஐடின்னு ஒரு சிஸ்டம் வந்ததுன்னா, what I'm saying is let's make TASMAX a private institution. ஏன் கவர்மெண்ட் ரன்னா இருக்கணும்? Let's make it a private institution. So they'll have rules, they'll have regulations. இவ்வளோ லைக் 21க்கு மேல தான் யூ கேன் ட்ரிங்க் அப்படின்லாம் அதெல்லாம் அந்த சிஸ்டம்ல வரணும். திரு இளங்கோ, அரசு வந்து மது விற்பனை செய்யலை அப்படின்னா கள்ளச்சாராய உயர்வு இருக்கும், கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க, அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா எப்படி சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? மதுவிலக்கு சாத்தியம். மதுவிலக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொன்னாங்க மதுவிலக்கு வேணும், ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதான். அப்போ பயணம் வந்து மதுவிலக்கை நோக்கி சிந்திக்கும். வந்து அண்ணா சொன்னார் வந்து மதுவின் மூலம் கிடைக்கிற அந்த வருமானம் வந்து அவமானகரம், அதை வச்சு நான் ஆட்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய பேரை வச்சுட்டு இருக்கிற கட்சிகள் தான் இன்னைக்கு வந்து அந்த 2003 வந்து டாஸ்மாக் நாங்களே மக்களுக்கு ஊத்தி கொடுக்குறோம், தனியார் வந்து சரியா ஊத்தி கொடுக்கலாம் மக்களுக்கு, நாங்களே ஊத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வர்றாங்க, ஊத்தி கொடுக்க வர்றாங்க. அப்ப மக்கள் நல அரசு வந்து மாறி மக்கள் கொல அரசாக மாறுகிறது. நீங்க வந்து கள்ளச்சாராயம் ஆறாக ஓடும் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன மாசம் திருத்துறைப்பூண்டியில கள்ளச்சாராயம் பாக்கெட்டோட நாங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு வந்து மதுவிலக்கு இங்க அமல்ல இல்ல, ஆனா கள்ளச்சாராயம் இருக்குது. மத்திய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, குஜராத்ல வந்து இன்னைக்கு மதுவிலக்கு அமல்ல இருக்குது. அங்க 620 பேர் கடந்த, அதாவது 2008 இருந்து 2012 வரைக்கும் 630 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தினால. தமிழ்நாட்டுல அதே 5 ஆண்டுகள்ல 1196 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்ற வாதம் என்னன்னாக்கா கள்ளச்சாராயம் வந்துடும், கள்ளச்சாராயத்தினால பலிகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு அது மாதிரி அக்கறை இருந்துருந்துச்சுனாக்கா இந்த 1200 பேர் செத்து இருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தினால. அது தடுக்கிறதுக்கு நீங்க இந்த வழியும் பண்ணல. இன்னைக்கு 24 மணி நேரமும் இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து டாஸ்மாக் சாராயம் கிடைச்சிட்டு இருக்குது. ஏன் எல்லாம் காவல்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் யாராருக்கு போக வேண்டுமோ அங்கங்க கமிஷன் போயிட்டு தான் இருக்குது, எல்லாருக்கும் ஆட்சியில் செய்யறது தெரியும். இதுல என்ன 3 விஷயம்: 1, சாராய கம்பெனி அரசியல்வாதிகள் நடத்துகிறார்கள், அவர்களுக்கு வருமானம்; 2வது, இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டும், அதற்கு டாஸ்மாக் மூலம் அரசுக்கு வருமானம்; அடுத்தது வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு சம்பாதிக்கணும், பார் மூலம் வருமானம். அதனால இதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அளவா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒருத்தருடைய தனிமனித உரிமை, அவர் விருப்பம் சார்ந்த விஷயம். அது தமிழகத்துல பூரண மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு வந்து மது எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னா அது அவருடைய உணர்வை, உரிமையை பறிக்கிற விஷயமாக இருக்காதா? ஒரு பண்டிகை நாள்ல குடிக்கிறான்னு சொன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னீங்க. ஆனா என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டா, பண்டிகை நாள்ல, அதாவது இப்போ தீபாவளி பொழுது டாஸ்மாகுடைய விற்பனை 534 கோடி ரூபா. இந்த இலக்கு வேணா நிர்ணயம் செய்தவங்களுக்கு யதார்த்த வருமானமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தீபாவளி அன்னைக்கு 5,34,000 குடும்பம் கிட்டத்தட்ட வருத்தத்தை அனுபவிச்சிருக்குதா இல்லையா? பக்கத்து வீட்டுல தீபாவளிக்கு வந்திருக்கிற பையனை பத்தி கேட்டேன், ஏண்டா மாப்பிள்ள வந்தாரா, குடும்பம் வேலைப்படுத்தாத, அவன் மாப்பிள்ள வந்திருக்கான்னா. ஏன்னா ரயிலியா வந்தாரு, இல்ல பிரச்சனையை மட்டும் பெயில வந்திருக்கிறாங்கிறான். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஊமைகளாக இருக்கிறது ஏன் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கு பெண்கள் இருக்காங்க, ஒரு 20% குழந்தைகளும் இளைஞர்கள் இருக்காங்க. அப்ப 70% பேருக்கு தேவையில்லாத மது இன்னைக்கு 70 பேர் சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு தான் அந்த 30 பேர் 30% பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 30% பேர்லயும் 10% பேர் தான் தனி மனித சுதந்திரம்னு கேட்கறாங்க. இந்த 90% பேரோட நலனுக்காக அந்த 10% பேர் அந்த உரிமையை விட்டு கொடுக்கறோம் இல்லையோ, இல்ல அவங்க உரிமையை பறிக்கிறதுலயோ தப்பு கிடையாது. ஒரு மனைவியை சிரிக்க வச்சு பாருங்க, அதுல இருக்கிறது போது. ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்க, அதுல இருக்கிறது போது. இந்த போதையெல்லாம் தெரியாத ஒரு மனிதனுக்கு தான் வெளியில இருக்கிற போதையெல்லாம் தெரியுது. அதை யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? அதான் நான் சொல்றேன், அந்த போதையை குறைங்க. அரசாங்கம் வந்து சொல்லணும், இல்ல இன்னொருத்தவங்க வந்து நமக்கு சொல்லணும் இல்ல சார், அவங்க நினைச்சு பார்க்கணும். இப்போ ரஷ்யால இது பண்ண நிறைய ஆராய்ச்சியில இட் இஸ் ப்ரூவன் தட் நம்ம லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண குறைய தான் செய்யுது அப்படின்னு ஒரு இது. இன்னொன்று, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். 1966 தீவிரமான ரிசர்ச் இதுக்காக நடந்துட்டு இருக்குது. கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருக்கிய தொடர்பு இருக்கு. அது வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு அது அதிகமான அளவுல தான் காணப்படுதே ஒழிய அது குறையவே கிடையாது. அதனால சரக்கடிச்சா சந்தோஷமும் வராது, ஸ்ட்ரெஸ்ஸும் போகாது. இதுதான் உண்மை. கொஞ்சம் இருங்க, இப்போ இங்க இருந்து போறோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், எத்தனை பேர் கீழே விழுந்துருப்பாங்க? 2 பேர் 3 பேர் தான். எல்லார்கிட்டையும் அந்த ஆல்கஹால் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன், ரொம்ப பேர் இருப்பாங்க. அதனால் வந்து ஒருத்தவங்க 2 பேர் கீழே விழுந்துருப்பாங்க. இப்போ போகிறான், ஏதாவது அவனுடைய மைண்ட் செட்டப்புக்கு கொஞ்சம் போகிறான், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறான்,
ரிலேட்டிவ் கூட உட்காந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சார். அக்கேஷனலாக இப்போ பிரதர் எங்கே அப்ராடில் இருப்பார், எல்லாம் ஒன்றா வராங்க, ஃபேமிலியாக வராங்க, வீட்டுக்கு தெரியாமல் சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு கட்டிங் போட்டு உட்கார குடும்பம்லாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து இப்படி தான் இது வந்து யாரையும் பாதிக்காத வகையில் இருக்கிறதா ரொம்ப அதிகம். கீழே விழுந்து கிடக்கிறதோ இல்லை ஏதாவது ரொம்ப வன்மத்தில் ஈடுபடுறதோ மிக 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 குறைவு. 90% கீழே தான் சார் விழுந்து கிடக்குறாங்க, 10% தான் ஜெட்டில் போகிறாங்க. அந்த குடும்பத்தில் நானும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 46 வயசு ஆகுது, எனக்கு 27 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. நான் வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சுதந்திரமாக இருக்க முடியும். இப்போ வீட்டுக்கு போனாலே இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு உதத்தான். இந்த வயசுலையும் சனிக்கிழமை கூலி வாங்கினாருன்னா திங்கட்கிழமை வரைக்கும் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. அவரு சாப்பிட்றாரா இல்லையா, நாங்கள் சாப்பிடக்கூடாது, தூவக்கூடாது, அவர் எதிர்க்க இங்கே உட்கார்ந்து இருக்கணும். அந்த மாதிரி குடிக்கு அடிமையாக இருக்கு. எங்க குடும்பம் எல்லாம் சீரழிஞ்சு இருக்கு சார். எங்க வீட்டில் 4 பெண்கள், 4 பெண்களும் 4 பேருமே 23 வயசுல தாலி எடுத்துட்டு உட்காந்துருக்கோம் இந்த குடியால. 4 அக்கா தங்கச்சிங்க, 4 அக்கா தங்கச்சிங்களும் விதவியா இருக்கிறோம். காரணம் இந்த குடிதான். 90% வந்து நல்லா இருக்குதுன்றாங்க, கிடையவே கிடையாது. 10% வேணா எடுத்துக்கலாம், 90% கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சகோதரி கூட்டு வந்திருக்கேன் மேல, அவங்கள நானே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குதுமான்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். அவங்க சூசைட் அட்டன் பண்ண போயிட்டாங்க, காலம்பரை தூக்கு மாட்டிக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரு அவர் வந்து நல்ல பெயிண்டர், ரொம்ப மரியாதையான மனுஷன், வெளியில கூட குடி இல்லைன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் குடிக்க ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷ காலமா நாங்களும் எல்லா குடி ஒழிப்பு மறுவாழ்வு மையம் எல்லாம் பாத்துட்டோம் சார். இன்னைக்கு கூட காலையில் 6 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரே சண்டை தான், நிம்மதியே இல்லை. சாவர நிலைமை கூட நான் வந்துட்டு போயிட்டேன். நான் அந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு நிம்மதியே இல்லை. இந்த குடிச்சனால என்ன கேள்வி, அசிங்கசமான கேள்வி, நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குது எனக்கு. ஏன்டா இருக்கிறோம், இந்த ஒரு நாளும் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். நீங்க இந்த மறுவாழ்வு மையங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனதா சொன்னீங்கல்ல, அதனால எந்த பிரயோஜனமே இல்லையா? மறுவாழ்வுக்கு தான் போறாங்க. மறுவாழ்வுக்கு போய் அழகா, ரொம்ப அழகா வருவாங்க, கலரா ஷைனிங்கா வருவாங்க. வந்த உடனே இங்கதான் பக்கத்திலே கிடக்குதே மறுவாழ்வு, அந்த வாழ்வுக்கு போவாங்க. திருப்பி நாங்க கொண்டு போய் சேர்க்கணும், திருப்பி மறுவாழ்வு. வாழ்க்கை ஃபுல்லா நாங்க மறுவாழ்வு தான் கொடுத்துணும். குடிக்கு அடிமையாகி கடைசியில மறுவாழ்வு மையங்களுக்கு போனா கூட அந்த நாட்கள்ல மட்டும் தான் சரியா இருக்கிறாங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய அந்த இயல்புத்தன்மை அப்படிங்கிறது உங்களை தொத்திக்குது அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. எத்தனை பேர் வந்து இளம் விதவைகளா இங்க இருக்கிறாங்க, குழந்தைங்களுடைய படிப்பு இல்லாம போச்சுன்னு. நம்ம அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்படி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ண முடியும்? இவ்வளோ நேரம் இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேர் அவங்க வீட்டில் எதிர்த்து அந்த அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னு கேட்க சொல்லுங்க. இவங்க கூட சப்போர்ட் பண்ணாங்களே தவிர இப்ப கூட அவங்களை விட்டு கொடுக்க தயாரா அந்த மாதிரி நாங்க வெளியே அமிச்சுன்னா அடுத்த செகண்டே எங்க வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாம் ஒரு பொருளை வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்க, எல்லா பொருளும் ரோட்டுக்கு வரும். நீங்க ஏமா அலோவ் பண்றீங்க? அதான் கேக்குறேன். எப்ப ஒரு நிமிஷம் உடைக்கிற வர கூப்பிட்டு ஏங்க சார் இது உடைங்க நான் சொல்லியா கொடுக்க முடியும்? அவங்க எல்லாம் வந்து நம்மள அடிச்சு தள்ளிட்டு அவங்கள தூக்கி போட்டு உடைக்கிறாங்க சார். எத்தனை பேர் உங்க அண்ணன் தம்பியை கூப்பிட்டு அவரோட சண்டை போட்டுருக்கீங்க சொல்லுங்க. நான் வந்து வெளியே விடாத, நீ உள்ள வரக்கூடாது, நான் வெளியே அனுப்பிடுவேன்னா இதான் நடக்கும். அடுத்த ஆள் கிட்ட சண்டை போவாரு, அவங்கள போய் குத்துவாரு, அவங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நாளைக்கு நான் தான் நடுத்தர நிப்பேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல குடும்பங்கள் நடுத்தர நிக்கும். குடிக்க போறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து நீங்க ஏன் பேசக்கூடாதா, சொல்லக்கூடாதான்னு பேசும்போது நான் சத்தியமா குடிக்க மாட்டேமா, அவர் சொல்ற முதல் வார்த்தை சத்தியமா நான் குடிக்க மாட்டேமா. குழந்தை மேல சத்தியமாமா, சாமி மேல சத்தியமாமா, அம்மா மேல சத்தியமாமா, அப்பா மேல சத்தியமாமா, எல்லாரும் மேல வரிசை சத்தியம் பண்ணுவாரு. அடுத்த செகண்ட் சரி நம்ம வீட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டாரு, குடிக்க மாட்டாரு, நம்ம தெம்பா வீட்டுல போய் சாப்பாடு ஏதோ கடனை வாங்கி போட்டு செய்வோம். அடுத்த செகண்டா வந்து குடிச்சிட்டு வந்து நிப்பாரு. இல்ல நீங்க போதை போட்டு அவர் அடிக்கிறாருங்கிறது புரியுது, நான் இல்லன்னு சொல்லல. அந்த மாதிரி நடக்கிறது எல்லா வீட்லயுமான பிரச்சனைகளா லோ கிளாஸ்ல நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பெண்கள் அவங்களுக்கான தனி கால்ல, சொந்த கால்ல இல்லாம எல்லா விஷயத்துக்கும் புருஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அந்த பூட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட புருஷனை எதிர்த்து சம்பாதிக்கிறோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம்னு ஒரு சுயமரியாதையும் எதிர்த்து கேட்கிற திராணியும் இல்லாம தான் நம்ம பெண்கள் அடி வாங்கி இருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்போம். இளங்கோ, பெண்கள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, தன்னுடைய கணவரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி வந்து அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பெண்கள் வந்து ரொம்ப பலசாலியா மாறி இங்க குடிக்கிற கணவனை எதிர்த்து போராடினால் மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் தானா? கண்டிப்பா. இப்ப அவங்க சொல்றாங்க வந்து ஏன் வந்து எதிர்த்து போராடல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அவங்க குடும்பங்கள்ல போய் ஒரு நாள் அவங்க நம்ம சொன்னா இல்லைங்களா, ஒரு மணி நேரம் இருந்தாக்கா என்னென்ன பின் விளைவுகள் வரும், அந்த குடும்பம் எப்படி நடுத்தருல போகும் அப்படின்னு நல்லா தெரியும். நாங்க வந்து பல வருஷமா இது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாங்க பேசியிருக்கிறோம், அதுக்கான மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்றோம், இது வந்து டாஸ்மாக் நாடா தான் இன்னைக்கு இருக்குது தமிழ்நாடு வந்து.
அப்ப வந்து இது ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு மக்கள் நல அரசு வந்து ஏன் மக்கள் கொலை அரசா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. கேட்கும்போது நீங்க வந்து இந்த லிமிட்ல நீங்க வந்து குடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மருத்துவர் சொல்லட்டுங்க, மருத்துவர் சொல்லிட்டோம், அந்த மருந்துல கலக்கிறது அது அதோட இருக்கட்டும். நீங்க வந்து அதை மருத்துவர் ஆகி நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறேன். அப்ப வந்து ஒரு தடை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்குது. அரசாங்கம் முன் வரவில்லை. அது வந்து இப்ப வந்து மக்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் பூரண மதுவிலக்கு சாத்தியம். அது படிப்படியாக நிறைவேறும் கண்டிப்பா தமிழ்நாடு. ஒரு பாரதி சகோதரி அவர்கள் பேசுற போது சொன்னாங்க, என் குடும்பத்துல என்னுடைய கணவரை கட்டுப்படுத்துகின்ற போது இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. ஒட்டு மொத்தமா 8 கோடி மக்களையும் கட்டுப்படுத்துகின்ற போது எவ்வளவு பிரச்சனை வருங்கிறது அவர்கள் உணரும். ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தரை கட்டுப்படுத்துற போதே எங்களால பண்ண முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல. அதே தான் நாங்களும் சொல்றோம். நீங்க தனி மனிதரா இருந்து சொல்றீங்க, ஒரு குடும்பத்துக்கு சொல்றீங்க, ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கு நாங்க சொல்றோம். இதை செயல்படுத்துறதுல இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்குன்னு சொல்றோம். ஏன் இன்னைக்கு வந்து புகையை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தல, சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஏன் நடத்தல? இதை விட பெரிய இம்பாக்டா ஒண்ணு படக்கூடிய அதுக்கான வரலாறு எடுத்துக்கலாம். தனியா பாடுங்க. இல்ல புகைப்படத்துக்கு புகைப்பழக்கத்தை இந்த சண்டையை உங்க வீட்டுக்காரர்கிட்ட போடுங்கம்மா. ஏமா ஏன் இங்க போடுறீங்க? இந்த சண்டையை உங்க வீட்டுக்காரர்கிட்ட போட்டீங்கன்னா குடிக்க விடாரு நாள்ல இருந்து. இந்த வேகத்தையும் நீங்க என்னகிட்ட காட்டுறத உங்க வீட்டுக்காரர்கிட்ட காட்டினீங்கன்னா நாள்ல இருந்து குடிக்க மாட்டாரு. அடுத்ததான் நான் சொல்றேன், இன்னைக்கு இன்றைக்கு தமிழகத்துல வந்து இன்னைக்கு வந்து குவார்டர் வந்து 120 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது 250 ரூபாய் ஆக்குனீங்கன்னா குடிக்கிறவனுடைய மதுவனுடைய அளவு குறைய போகுது. அது மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவங்க சொல்லலாம். அதை சொல்றதை விட அப்படி நாங்க நிறுத்திடுறோம்னு வச்சுங்க. இன்னைக்கு கேரளாவில இருந்து வர்றதையும் கர்நாடகாவில இருந்து வர்றதையும் ஆந்திராவில இருந்து வர்றதையும் பாண்டிச்சேரியில இருந்து எக்ஸ்போர்ட் இதாகிறதையும் நீங்க எப்படி தடுக்க முடியும்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டுனா உங்களால உங்க கணவரையே தடுக்க முடியல. நீங்க பேசாதீங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு நீங்க கொண்டு வந்தா கூட ராணுவ கேன்டீன்ல வந்து மது கொடுக்கறத தடுக்க முடியாது. டாக்டர்கள் வந்து தேவையான அளவு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. அதே மாதிரி பக்கத்து மாநிலங்கள், நம்மளுடைய தமிழ்நாடை சுத்தி 4 மாநில பார்டர்ஸ் இருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி. 4 மாநில பார்டருக்கும் தாண்டி போய் குடிச்சிட்டு வர்றவங்களை நம்மளால தடுக்க முடியாது. அப்ப இதையெல்லாம் சரி பண்ணாம பூரண மதுவிலக்கு எப்படி சாத்தியம்னு சொல்ல முடியும்? பூர்ண மதுவிலக்கு நீ இலக்கு உயர்ந்தபட்ச இலக்கு வச்சாதான் நீ குறைஞ்சபட்ச மதுவிலக்குன்ற அமல்படுத்தி குறைஞ்சபட்சம் 80% மதுவிலக்கு தடுக்க முடியும். இந்திய ராணுவத்துல வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைமையில் அது வழங்கப்படுது. இன்னொன்னு, அந்த ராணுவத்துல வழங்கப்படக்கூடிய அந்த சரக்கினுடைய குவாலிட்டிக்கும் இங்க டாஸ்மாக்ல வழங்கக்கூடிய இந்த விற்பனை பண்ணக்கூடிய இந்த சரக்கினுடைய குவாலிட்டிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது இது நான் சொல்லி தனியா தெரிய வேண்டிய விஷயம் இல்லை, இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது, நீங்க அளவு பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அளவு தெரிஞ்சு குடிக்கிறது தனி மனித உரிமைன்னு சொல்லிட்டு ஆல்கஹாலை எடுத்துக்கும் போது நேரடியாக உடலின் உறுப்புகள் வந்து மறுத்து போய்விடும். அது நேரடியா மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மூளையை ஒரு விஷயம் பாதிச்சிட்ட பிறகு எங்கிருந்து அளவு தெரியும்? இல்ல வந்துட்டு அது மருத்துவரே வந்து இதை பரிந்துரை பண்றாரு இந்த அளவுன்னும் போது டாஸ்மாக் விற்பனையை வந்து மருத்துவமனைகள்ல தான் வச்சுக்கணும். டாக்டர் பரிசோதனை பண்ணி உன்னுடைய உடல்நிலைக்கு இவ்வளவு டாஸ்மாக் நீ எடுத்துக்கலாம்பா, இவ்வளவு சரக்கு நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிந்துரையினோட அடிப்படையில இவங்க வந்து எடுத்துக்க சொல்லணும். ராணுவத்தில் இருக்கிற அந்த சரக்கு வந்து குவாலிட்டியா இருக்கு, டாஸ்மாக்ல இருக்கிற சரக்கு குவாலிட்டியா இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? சாரே கையில வச்சிருக்காரு. உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த சரக்கு, அதாவது அவங்க சொல்லக்கூடிய ராணுவத்துல வழங்கக்கூடிய அந்த சரக்கு வந்துட்டு போதை பொருளுடைய அளவு அதுல வந்து குறைவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கொடுக்கக்கூடிய இந்த விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க யாரும் சாப்பிட்டுட்டு எழுந்து போய் எல்லையில நின்று எதிராளி கூட சண்டை போட முடியாது. எல்லையில போய் வேணா படுத்துக்கலாம் பாய் போட்டு, இதான் செய்ய முடியுமே தவிர்த்து இந்த சரக்கை சாப்பிட்டா எதிரில நின்று சண்டை போட முடியாது, எதிரிகளோட ஊடுருவலையும் அவங்க வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அதோடைய ஆல்கஹாலோட அளவு வந்துட்டு அதுல குறைவா இருக்கு, அது வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சான்றிதழ் அளிக்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு அது வந்து வெளியில அனுமதிக்கப்படுகிறது, அவங்களுக்கு வழங்கப்பட சொல்லி. இங்க வந்துட்டு யாருடைய சான்றிதழும் இங்க கிடையாது. எந்த மருத்துவராது இங்க சான்று பண்ணிருக்காரா டாஸ்மாக்ல இந்த சரக்கு நீங்க எடுத்துக்கங்க, இந்த சோமபானம் நீங்க பருகுனீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோட 150 வருஷம் இருப்பீங்க, அதுக்கப்புறம் ரெக்க முளைச்சி பறந்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எந்த மருத்துவரும்
இங்க சான்று அளிக்கல. சரி, நீங்க பக்கத்து மாநிலங்கள்ல போய் குடிச்சிட்டு வரதை நீங்க எப்படி தடுப்பீங்க? அங்க இருந்து கள்ளத்தனமா தமிழகத்துக்குள்ள வரக்கூடிய மதுவை நீங்க எப்படி தடுப்பீங்க? பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலத்துக்கு இருந்து இன்னொரு பக்கத்து மாநிலத்துக்கு போனோம்னா ஏதோ ஒரு தரை வழி மார்க்கம் மூலமா தான் இதை போய் எடுத்துக்க போறாங்க. அப்படின்னும் போது பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது மாதிரி செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இப்போ இயக்கத்துல இருக்கு. அங்க வந்து வாகன சோதனைகளை தணிக்கைகளை தீவிரப்படுத்தணும். தரைவழி தான் நடக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலி சாருக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. போட்ல எடுத்துறாங்க, மீன் பிடிக்கிறவங்க போட்ல போக சொல்லிடுறாங்க. பாண்டிச்சேரி போட்ல போயிட்டு சரக்கு ஃபுல்லா போட்ல ஏத்திட்டு இப்படியே வந்து இங்க இறக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல கேக்குறேன், தெரியாம இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க செக் போஸ்ட் எங்க செக் போஸ்ட் வச்சிருக்காங்க? பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் கடல்ல எங்க செக் போஸ்ட் வச்சிருக்காங்க? நீங்க வந்து ரோடு மேல இருக்க செக் போஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும். கடல் மார்க்கமா வருதுன்னு சொல்றீங்க. கடல் மார்க்கமா வரக்கூடிய எந்த ஒரு கடத்தல் பொருளையும் தடுக்கிறதுக்கு தான் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி கடலோர காவல் படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. நீங்க உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கிட்டு எந்த போட்டையோ லான்ச்சையோ எடுத்துக்கிட்டு கடல்ல இறங்கிட முடியாது. மீன் பிடிக்க போறவங்களுக்கு கூட அடையாள அட்டை இருக்கணும், அவங்களுடைய படகு பதிவு பண்ணப்பட்டிருக்கணும். எவ்வளவு நடைமுறைகள் இருக்கிறது உங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இதுல வந்து செயல்பட வேண்டியது தமிழக காவல்துறை. நமது மாநிலத்திற்குள்ள எந்த ஒரு பொருளை கொண்டு வரதை தடுக்கிறதும் வெளியில போறதை தடுக்கிறதும் அரசாங்கத்துடைய முழு முயற்சியில தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரியிலிருந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை அதுல வந்து ஒத்துழைப்போட செயல்பட்டா மட்டும்தான். இதற்கு வந்து முதல்ல வந்து ஆட்சி பண்றவங்களுடைய ஆசீர்வாதம் முதல்ல இருக்கணும் அதுல. சரி திரு மதிவாணன், இந்த மாதிரி ராணுவத்துல கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கதான் போகுது. அது மாதிரி அண்டை மாநிலங்களில் போய் குடிச்சிட்டு வர்றது, இல்லை அண்டை மாநிலங்களிலிருந்து கள்ளத்தனமாக அரசோட நிர்வாகத்தோடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு உள்ள வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற போது இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணாம எப்படி வந்து மதுவிலக்கு அப்படிங்கிறத சாத்தியப்படுத்த முடியும்? இப்போ அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றது இப்பவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் வந்து தமிழ்நாட்டு சரக்கை விடவும் பாண்டிச்சேரி சரக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கடத்தல் பண்ணி குடிக்கிறதும் இருக்குது. இன்னொன்று மதுவிலக்கு வேணுங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் குடியை ஒத்துக்கிட்டே பேசுகிறதா இருந்தால் கூட விடுங்க, மிலிட்ரி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த டாஸ்மார்க்கே அரசு தான் நடத்துது. முதல்ல காசு கொடுத்து ஒரு 90 ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் வாங்குறான், 200 ரூபா கொடுத்து ஒரு வாங்குறான்னா முதல்ல ஒரு கன்சியூமராக அவனுக்கு ஒரு முதல்ல அந்த கன்சியூமராக ஒரு குடிகாரன் மனுஷனாக மதித்து ஒரு கன்சியூமராக அவனுக்கு கரெக்டான ப்ராடக்டை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த அரசு மதுக்கடையை நடத்துவதற்கு கூட லாய்க்கற்ற ஒரு அரசா இருக்குது. ஒரு குடிகாரனுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கன்சியூமரா ரைட்ஸ் நீங்க எல்லா துறையிலும் ரைட்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து ஒரு குடிகார ரைட்ஸ் எழுப்பினாருன்னா ஒரு டாஸ்மாக் கூட நடத்த முடியாது. குடியை கன்சியூமர் மயமாக்குறது, ஒவ்வொருவரையும் குடிமகனா மாத்துறதுல இந்த சிஸ்டத்துக்குள்ளார பேராபத்து என்னன்னா உடல் ரீதியா பாதிக்கப்படுறது, குடும்பம் பாதிக்கப்படுறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வரிசையா உட்காந்துருக்கேன். எத்தனை பெண்கள் இது ஒரு சீர்கேடா இருக்குதுங்க போது எல்லா கன்சியூமர் சிஸ்டத்திலிருந்து மாற்றி இதை மாற்றணும். இதை வந்து குடியை வந்து முற்றிலுமா ஒழிக்கணும், இன்னும் பரவலாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்குது. அரசு அதை செய்யாது. யார் செய்வாங்கன்னு சொன்னா இவர்களை போல் மக்கள் போராட்டம் தான் அதை செய்யும். அரசு செய்ய 4400 பார் இருக்கு. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் வந்து மது அருந்துறாங்க. சரி, இந்த எண்ணிக்கையே குறைக்கிறது, கடையோட எண்ணிக்கையை குறைக்கிறது, இல்ல பாரோட எண்ணிக்கையை குறைக்கிறது, இல்ல குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது, இல்ல இந்த மது கொள்கை அப்படிங்கறத வந்து சரியாக அமல்படுத்துறது அப்படிங்கறதா இப்போ உடனடியாக தேவையா, இல்ல பூரண மதுவிலக்கு தான் நிரந்தர தீர்வா? எதிர்கால தூண்கள்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடிமை இந்தியாவில் இருக்கிற பொழுது எல்லாரும் சுதந்திரமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நீ சுதந்திர இந்தியாவில் ஏதோ உனக்கு அடிமையாய் சுத்திட்டு இருக்கிறோம். மது கொள்கையில மாற்றம் வேணுமா, மதுவிலக்கு வேணுமா? அடிமையான காரணத்தினால எதிர்கால இந்தியாவை நல்ல நோக்கத்தோடு கொண்டு போறதுக்கு மது கொள்கையை தீவிரமா அமுல்படுத்தி முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு திட்டங்கள் வேணும். வாரம் சனிக்கிழமை கடை மூடுனால 25% குடிப்பழக்கம் வந்து குறைஞ்சிருது. அன்னைக்குதான் நிறைய பேருக்கு வார சம்பளம் வாங்குறவங்க அத்தனை பேருமே அதுல பாதி காசுக்கு மேல குடிச்சு சீரழிக்கிறான். அதே மாதிரி மாச சம்பளம் வாங்குறவன் பூரா 1ஆம் தேதி 2ஆம் தேதி குடிக்கிறாங்க. அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியை நம்ம கடையை மூடலாம். அதே மாதிரி வாரம் சனிக்கிழமை கடையை மூடலாம். அதே மாதிரி படிப்படியா இந்த இதை வந்து குறைக்கணும். ஆனா பூரண மதுவிலக்கு வந்து தமிழ்நாட்டில் சாத்தியமாகணும். இப்போ கூட டெல்லியில பார் எங்கேயுமே கிடையாது. நீ சரக்கு வாங்கலாம், எங்க போனாலும் சரக்கு வாங்கலாம். சுத்தி சர்வேலன்ஸ் கேமரா இருக்கும். ஏன்னா சின்ன சிட்டி சர்வேலன்ஸ் கேமரா எங்க போனாலும் பிடிச்சிடும். நாங்க இவ்வளவு நைட்ல போனா எங்களை 3 தடவை வாட்ச் பண்ணி போயிட்டான். எங்கிட்ட எதுவுமே இல்லை, நான் குடிக்கவும் மாட்டேன். ஆனா விசாரிச்சு பண்ணா ஹிந்தியில. இந்த மாதிரி இது ஒரு சஜஷனாவே சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற சின்ன சிட்டிஸ் அங்க போலீஸ் கண்ட்ரோலோட மற்ற ஸ்டாஃபிக் கண்ட்ரோல் எல்லாமே அதிகமா இருக்கும். சர்வேலன்ஸ் கேமரா இப்ப எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. சென்னையிலையும் சர்வேலன்ஸ் கேமரா இடத்துல போட்டிருக்காங்க. அதை வாட்ச் பண்ணி பார் இல்லாத மதுபான கடைகள் எல்லாம் திறந்துகிட்டோம். எவனும் ரோட்ல குடிக்கூடாது. உங்களோட இறுதி கருத்து? பூரண மதுவிலக்கு சாத்தியம். நம்ம இதுல வந்து முக்கியமா சொல்றது 3 சொல்றது.
அக்சசபிலிட்டி, அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி. இது நம்ம வந்து உடனடியாக இப்போ என்ன கொடுத்தாக்கா அவனுக்கு உடனடியாக பார்க்கும்போது இப்போ வந்து பள்ளி மாணவி போய் வாங்கி குடிக்கிறானாக்கா எப்படி கிடைச்சதுனால தான் வாங்கி குடிச்சாங்க. இவங்க உடனடியாக மூடுறதன் மூலியமாக இவங்க சொன்னது மாதிரி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போறாங்க? 70% பேர் வந்து நிம்மதியாக இருக்க போறாங்க. அந்த 30%க்கான தீர்மானத்தை நீங்க கொடுங்க. அப்ப அதுல வந்து பூரண மதுவிலக்குங்கிறது நோக்கம் கொள்கையா இருக்கணும். அதை படிப்படியா எப்படி கொண்டு போகிறது, உடனடியாக கொண்டு போக முடியும். இவ்வளவு பேர் அதுல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் ஏன்னா 38 போதை மாவட்டம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 32 மாவட்டம் தான் இருக்குது. அவங்க வந்து 5 போதை மண்டலமா பிரிச்சு அது 38 போதை மாவட்டமா பிரிச்சு அதுல என்ன பண்றாங்க, அதிகமா நீங்க இந்த வருஷம் விற்கணும்னு இலக்கு நினைக்கிறாங்க IAS ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சுட்டு. அப்ப நீங்க வந்து 26 மறுவாழ்வு மையம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப 385 ஒன்றியம் இருக்குது. குறைந்தது ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மறுவாழ்வு மையங்கள் அமைத்து 385 மறுவாழ்வு மையங்களுக்கு ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு நீங்க பண்ணுங்க. பள்ளி கல்லூரிகள்ல மதுவின் தீமை குறித்து நீங்க விழிப்புணர்வு பாடங்கள் கொண்டாங்க. அடுத்தது யோகா அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொண்டு வாங்க. ஆனா அதனுடைய பயணம் வந்து பூரண மதுவிலக்கை நோக்கி இருக்கணும். கண்டிப்பாக இது சாத்தியம். ஆள்பவர்கள் மனது வைத்தால் கண்டிப்பாக முடியும். இல்லை என்றால் மக்கள் கண்டிப்பாக மாற்றுவார்கள். சரி, ஓகே. ஆல்கஹாலுங்க மதுங்கிறது வந்து வேற நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை நம்ம முதல் டேக் கேர் பண்ணாக்க ஐ திங்க் வி கேன் ரெடியூஸ் த இன்டேக் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இந்த விவாதம் முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க வேண்டாங்கிறதுக்கான வேல்யூட் பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனிநபர்கள் திருந்தணும், நீங்களா திருந்தணும்னாங்க. பிரச்சனையின் தீவிரம் இவங்க தனிப்பட்ட முறையில பாதிச்சதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர்களோட கோணம் வேறு எப்படி மாறிச்சுன்னா மது ஒழிப்பிலிருந்து பெண்ணையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து நீங்க ஆண்களுக்கு அடங்கி இருக்க கூடாது, கேள்வி கேட்கணுங்கிறது வேறு ஒரு கோணத்துக்கு அது மாறி போச்சு. ஆனா எப்படி சுத்தி வந்தாலும் பெண்ணியம் சார்ந்து கேட்கறது அந்த எது சொன்னாலும் நீங்க தனி மனிதர்களை திருத்துவது என்பது ஒவ்வொருவரையும் தனித்தனியா திருத்துவதுங்கிறது கிடையாது. அப்ப டாஸ்மார்க் தேவையா இல்லையா, அல்ல மதுவிலக்கு தேவையா இல்லையா, சாத்தியப்படுமா இல்லையாங்கிறத விடவும் தேவையா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். அது சாத்தியப்படாதுன்னா நடத்தலாமா அப்படின்னு ஆயிடக்கூடாது. அது அந்த வார்த்தையோட நோக்கம். அது தேவையா இல்லையான்னு பாத்தீங்கன்னா மதுவிலக்கு தேவை அப்படிங்கிறத இங்க இருக்கிற வாழ்க்கை நிரூபிக்குது. வெளியில ரோட்டுக்கு போனாலும் நமக்கு தெரியுது. அப்ப இந்த அரசு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு தந்தைக்கு வேலை கொடுத்துட்டா அவர் தான் வீட்டுக்கு வேண்டிய கிரைண்டர், மிக்சி, டிவி எல்லாம் அவர் வாங்கி கொடுப்பாரு. அப்ப பெற்றோர்கள் தந்தைக்கு இங்க இருக்கிற குடிமகனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வக்கற்ற அரசுகள் இன்னொரு பக்கத்துல ஒயின் ஷாப்ல அதே ஆள் வந்து எங்கேயோ ஒரு கூலி வேலை செய்யறவராக, இன்னொரு பக்கத்துல நிரந்தர வேலையற்றவராக, வாரத்துல 2 நாள் வேலை இருக்கும், 2 வாரம் வர அது மாதிரி சம்பாரிச்சிட்டு வர காசை கூட வீட்டுக்கு கொடுக்காம அரசுக்கு டாஸ்மார்க் கொடுத்து அதன் காசுல இவங்க வீட்டுக்கு டிவி கொடுக்குற அது கொடுக்குறேங்கிறது வந்து இந்த ப்ராசஸை நிறுத்துறதுக்கு வாய்ப்புங்கிறதுனா மதுவிலக்கை கொண்டு வந்தாதான் இவங்க இலவசத்தையும் நிறுத்துவாங்க. மக்களோட வாழ்க்கைக்கு வேலை வாய்ப்புக்கும் உத்தரவாதம் கிடைக்கும். அப்ப வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா ஒரு கௌரவமான வாழ்க்கையை அவரே வாழ ஆரம்பிச்சிடுவாரு. கௌரவமான வாழ்க்கை வந்துருச்சுன்னா குடி தேவையா இல்லையாங்கிற முறைக்கு அவரே மாறிடுவாரு. இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல பேசும்போது தனிநபர்கள் எப்பயாவது ஒரு முறை குடிக்கிறாரு, அவரோட சுதந்திரம் பாதிக்கப்படுமான்னு ஒரு முக்கியமான விஷயம் பேசுனீங்க. இது எப்பயாவது ஒருத்தர் குடிக்கிறதுக்கு எப்பவுமே குடிக்கிறோம் சாவணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது எப்பயாவது ஒருத்தர் குடிக்கிறவர் எப்பவுமே குடிக்காம இருக்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்னு மதுவிலக்கு என்பது வசதியானவர்கள் வாய்ப்பா இருக்கும்போது பர்மிட் வாங்கிக்கிட்டு குடிக்கலாம் அப்படிங்கிற முறையும், வசதி இல்லாதவர்கள் குடிக்கவே கூடாதுங்கிற 2 கேட்டகரிங்கிறது கிளாஸ் கேட்டகரியா மாறிடும். அப்படியும் அது இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை தீவிரமாக இருப்பதனால் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரணும். அதுதான் இதுக்கு தீர்வா இருக்கு. அதாவது நுகர்வு என்பது விற்பவர் வாங்குவர் 2 பேர் சம்பந்தப்பட்டது. இப்போ அவங்க வந்து விற்கிறவங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க, வாங்குறவங்களையும் பேசுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஏதோ எல்லாரையும் குடிங்கன்னு சொல்றவனோ இல்ல குடிக்கு பாசிட்டிவா பேசுறவனோ கிடையாது. நானும் மதுவிலக்கு விரும்புகிறவர் தான். இன்னைக்கும் அரசாங்கம் வந்து மதியம் 2 மணியிலிருந்து 10 மணி வரை கொண்டு வரலாம்ங்கிற திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து மொத்தமாவே டாஸ்மாகை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களே வழிய ஸ்டார் ஹோட்டல் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல இன்னைக்கும் பார் இருந்துகிட்டு தான் இருக்கு, என்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை தமிழக அரசு கட்டுப்படுத்த முடியாது. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. IMF அந்த டீம் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அதை யார் கட்டுப்படுத்துவது? இவ்வளவு பேசுகின்ற சிவயிலங்கோ அவர்களும் மதிமாறன் அவர்களும் ஸ்டார் ஹோட்டல்ல செயல்படக்கூடிய அந்த பார்களை யார் கட்டுப்படுத்துறதுங்கிறத சொல்லட்டும். அது எப்படி பூரண மதுவிலக்கு இல்ல பண்ண முடியாது. ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருக்கிற பார்ஸ்ங்கிறது வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகி ஆணை பெற்று அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதையெல்லாம் யாரு கட்டுப்படுத்துறதுங்கிறத அவங்க சொல்லட்டும். இல்ல எலைட் பீப்புளுடைய ரேஷியோவும் டாஸ்மாக் கடைக்கு போய் குடிக்கக்கூடிய பீப்புளோட ரேஷியோவும் ஒன்னா இல்ல ஈக்குவலா இருக்குமா, சரிசமமா இருக்குமா அப்படிங்கறத அவங்களுடைய இல்ல. அதுதான் நிலைய உயர்த்துங்கன்னு அவர் சொன்னார். வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொன்னார். நிலைய உயர்த்திடுவோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேய் சம்பந்தப்பட்ட படங்கள் ஓட ஆரம்பிச்சதும் பேய் சம்பந்தப்பட்ட படத்தை அதிகமா எடுக்கிறாங்க. அது மாதிரி வந்து வாங்குபவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு குறைத்து கொண்டால்
நிச்சயமாக டாஸ்மாகில் மொத்தமாகவே மதுக்கடைகளை மூட முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கும். பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதா நம்மளோட இலக்கு அப்படின்னா நிறைய படிகளை தாண்டி போக வேண்டியதாக இருக்கிறது. மதுபானங்களில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மத்திய மாநில அரசுகள்கிட்ட ஒரு தெளிவான பார்வை கிடையாது. யாரு குடிக்கணும் யாரு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சரியாக இன்னும் வரையறைப்படுத்தவே இல்லை. 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நிதர்சன உண்மை அப்படிங்கிறது சின்னஞ்சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்ப இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத அரசு கவனத்தில் எடுத்திருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே மதுவுக்கு அடிமையானவர்களை எப்படி மீட்டு எடுக்க போறோம், இனிமே புதுசா அடிமையாகாம எப்படி பார்த்துக்க போறோம் அப்படிங்கறத பற்றின ஒரு தெளிவான புரிதல் இல்லை. எனவே பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத நோக்கி நம்ம போகிற போது இது மாதிரியான படிகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்களை விற்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனை அப்படிங்கிறது ஏகப்பட்ட நோய்களுக்கு வழிகொள்கிறது. அங்க நடக்கக்கூடிய அதாவது அனுமதி பெறாத வர்த்தகம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கோடிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தனி நபர்கள் தான் அதனால பலனடைகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை முறைப்படுத்தினால் மட்டுமே நம்ம பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த இலக்கை நிச்சயமாக போய் சேர முடியும். அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.